ஸோ ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். இப்போ எஸ்எஸ்சிஜிடி 2025க்கான ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. இந்த நோட்டீஸ் வந்து உண்மையாக பொய்யா அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சிடிக்கான ஃபிசிக்கலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஆர்பிஎஃப் சைட்லேருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்க, லீக் ஆகிருக்கு. சிஆர்பிஎஃப் சைட்லேருந்து நோடல் ஆஃபீஸர் சிஆர்பிஎஃப் சைட்லேருந்து இன்டர்னலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்பி, ஐடிபிபி, அதுக்கப்புறம் அசாம் ரைஃபிள்ஸ், பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப்ன்ற அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும் நோட்டீஸ். ஓகேங்களா, இந்த ஃபிசிக்கலை பார்த்தோன்னா அந்த சென்டருக்காக மூவ் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆகும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஏன்னா ஃபிசிக்கல் டேட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் ஃபிசிக்கல் பண்ண போகிறோம் அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியறதுனால நமக்கு கொஞ்சம் அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன இந்த நோட்டீஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ஜிடி 2025 இன் சிஏபிஎஃப்எஸ், எஸ்எஸ்எஃப், என்சிபி அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அசாம் ரைஃபிள்ஸ் ரிகார்டிங் கண்டக்ட் பிஎஸ்டி அண்ட் பிஇடி. இந்த வாட்டி பிஎஸ்டி அண்ட் பிஇடி தனியாகவும் டிவிடிஎம்மும் தனியாகவும் தான் நடக்குது. ஓகேங்களா, அந்த நோட்டீஸ்லேயே அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமில் வந்து எவ்வளோ பேர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல், டோட்டலாக வந்து 3,94,121 பேர் வந்து மேல் கேண்டிடேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மேல் அண்ட் ஃபீமேல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க. அதில் மேல் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 35, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,53,908 வந்து பார்த்திங்க அப்படின்னா மேல் கேண்டிடேட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க. ஃபீமேல் வந்து 40,213 ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் வந்து டென்டேட்டிவாக வந்து எப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 28/2025 11/9/2025 வரையும் பை போர்ட்ஸ் ஆஃப் சிஏபிஎஃப்எஸ் ஆஃப் 30 சென்டர்ஸ் அட் 1,500 கேண்டிடேட் பெர் டே பெர் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 20 ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் வந்து 11 வரையும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஃபிசிக்கல் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. 30 சென்டரில் வந்து ஒரு நாளைக்கு 1,500 பேர் அப்படின்றத ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து இதுக்கான ஃபிசிக்கல் நடக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. பிஎஸ்டி, பிஇடி, அதாவது வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, இந்த 2 டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து இப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் புதுசாக RFID அப்படின்றத இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய ஒரு பிஎஸ்எஃப் இப்போல்லாம் வந்து எல்லா ஃபோர்ஸஸ்லையுமே ஒவ்வொன்றா வந்து RFID எடுத்து வந்துட்டாங்க. அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இப்போ நடந்த பிஎஸ்எஃப் ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன், ஐடிபிபி, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த RFIDயில் தான் வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்க. அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். அட்டன் பண்ணாதவங்க இதுக்கு முன்னாடி 2-3 அட்டன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இந்த RFID வந்து புதுசாக இருக்கும். பட் ஆனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். இந்த RFIDனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க. அது எப்படி வந்து அந்த இடத்துல ஃபிசிக்கல் வந்து எப்படி நடக்கும், அதை நம்ம எப்படி வந்து டேக்கிள் பண்ணி அந்த இடத்துல வந்து ஓடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இந்த RFID வந்து உங்களோட 2 கால்லையுமே ரிஜிஸ்டர் பண்ணி வந்து சென்சார் மாதிரி இருக்கும் அது. ஓகேங்களா, அதை கட்டிடுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு செஸ்ட் நம்பர் இருக்கும். அந்த செஸ்ட் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தான் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 பேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படி 50 மெம்பர் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வைக்கிறாங்க. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த RFID இல்லாததுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க, டைம் ஸ்டார்ட் ஆயிரும். நீங்கள் வந்து எல்லாருமே ஸ்டார்ட் ஆகுவாங்க. அந்த 24 நிமிஷத்துக்குள்ளே வரவங்க செலக்ட் ஆகுவாங்க. ஒரு சில பேர் முன்னாடி போவாங்க, ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு பின்னாடி ஓடிட்டுருப்பாங்க. நீங்கள் அதனால் வந்து முன்னாடி ஓடிட்டுருக்கவங்க வந்து ஒரு செகண்ட் ஓடிட்டுருப்பாங்க. நம்ம இவ்வளோ பின்னாடி ஓடுறோம், நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. பட் அந்த RFID இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட டைம் கால்குலேட் ஆகும். அந்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு சென்சார் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அந்த சென்சாரை தாண்டுறீங்களோ அப்போ வந்து உங்களோட டைம் ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு பின்னாடி வரவர் உங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டைம் வந்து உங்களுக்கு பின்னாடி 2 செகண்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டார்ட் ஆன டைமில் இருந்து தான் 24 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா தான் செலக்ட் ஆவீங்க. ஓகேங்களா, அதனால் ஒவ்வொருத்தரோட டைமும் தனித்தனியாக இருக்கும். ஓடும் போது வந்து உங்களுக்கு எல்லாருமே வந்து உங்களுக்கு முன்னாடி போகிற மாதிரி இருக்கும், பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ ஓடுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கான டைம் வந்து தனியாக கால்குலேட் ஆகும். உங்களோட மைண்ட் செட்டப் தான் இந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும் போதே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 24 மினிட்ஸ் அப்படின்னா 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணாதீங்க. இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 22 மினிட்ஸில் இங்கேவே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இன்னும் டைம் வந்து அங்கே போயிட்டு ரொம்ப கம்மியாகும். ஓகேங்களா, ஸோ இந்த லாஸ்ட் 20 டேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இன்ஜுரி ஆகாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபுட்டை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க, நட்ஸ் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்கான ஒரு டயட் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஹோட்டல் சைடில் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு ரொம்ப சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு இது நல்லா எடுத்துக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் பர்சனலாக உணர்ந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்டர் வந்து நல்லா எடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல், ஸோ ரொம்ப ஓடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து டயர்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு தான் மெயின் காரணமே. ஸோ நீங்கள் இருக்கிற டயட்டை தாண்டி நீங்கள் எடுக்கிற ஃபுட்டு தான் மெயின் காரணம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுட்டு, அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபுட்டு கம்மியாக எடுத்தால், அதாவது நம்ம டயட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வெயிட்டு கம்மி பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு சில பேர் வந்து டயட் ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ஓகே தான். வெயிட் லாஸ் ஆகிட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா வந்து ஃப்ரூட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமாக எடுங்க. அதுதான் உங்களை டீஹைட்ரேட் ஆகாமல் வந்து நல்லா வந்து அந்த ரன்னிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எடுத்துக்கோங்க, ஃப்ரூட் கண்டென்ட்டாக ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 20ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் அஃபிஷியலாக அவங்க அட்மிட் கார்டுக்காக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அஃபிஷியலாக வந்து இந்த நோட்டீஸ் வந்து சிஆர்பிஎஃப் சைட்லேருந்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த நோட்டீஸ் வந்தது நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான். இது ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேக்காகவும் இருக்கும், ரியலாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து நோட்டீஸ் வர்றதில் இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரியல் நோட்டீஸ் இருக்கும் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா வந்து நிறைய நார்த் சைடில் தான் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ்லாம் நடந்துகிட்ருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகேங்களா. இது உண்மையான நோட்டீஸ் தான். சிஆர்பிஎஃப் சைட்லேருந்து மூவ் பண்ணியிருக்கிற ஒரு நோட்டீஸ் தான். கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணலாம், தைரியமாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டெலிகிராம் சேனலில் இந்த நோட்டீஸ் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் ஃபிசிக்கலுக்கு அப்படின்றத நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி ஓகேங்களா. அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளேலிஸ்ட்லையும் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பெருசாக எந்த ஒரு டாக்குமெண்ட்டில் எந்தெந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்றத நான் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அது எந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டு யாராவது எஸ்எஸ்ஜிடிக்கான ஃபிசிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஜெய் ஹிந்த்.